ஸ்ரீமத் பாகவதம் ஸ்காந்தம் 8 17வது அத்தியாயம். பகவான் நேரில் தோன்றி அதித்தி தேவிக்கு வரமளித்தார். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், மன்னனே, அதித்தி தேவி தனது கணவரான கஷ்யப முனிவர் உபதேசித்தபடி மிகவும் கவனமாக 12 நாட்கள் அந்த பயோவிரதத்தை அனுஷ்டித்தாள். பகவான் வாசுதேவனிடம் மனத்தை ஒன்றச் செய்து புருஷோத்தமனான பரமனையே ஒன்றிணைத்த மனத்துடன் தியானித்து பயோவிரதத்தை முடித்தாள். அப்பொழுது அறையில் பீதாம்பரம் முடித்து 4 திருக்கரங்களிலும் சங்கம், சக்கரம், கதை, தாம்பரம், மலர் தரித்து பகவான் அவள் முன் தோன்றினாள். தன் கண்ணெதிரிலே பகவான் திடீர்னு தோன்றதை பார்த்துட்டு அதித்திக்கு மரியாதையோடு உடனே எழுந்திருந்து காதலாகி கசுந்துருகி நின்றிருந்த ஒரு தடி திடீரென விழுந்தாற்போல் உடல் தரையில் பட விழுந்து வணங்கினாள். பின் எழுந்துண்டு 2 கையையும் கூப்பி பகவானை துதிக்க விழைந்தாள். அவள் சொல்கிறா, கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகவே வாயடைத்து நின்றாள். உடல் மயிர்கூச்சிருந்தது. பகவானை கண்ட மகிழ்ச்சியில் உடல் நடுங்கியது. பேச இயலாது நின்றாள். அப்பொழுது அதித்தி தேவி துதிக்கிறாள். அதித்தி தேவி 8, 9, 10 ஸ்லோகம் 3 ஸ்லோகமும் அவரை பற்றி துதிச்சுக்கிறாள். வேள்விகளுக்கெல்லாம் தலைவரே, அந்த வேள்விகளின் தேவதைகளாகவும் விளங்குபவரே, தன்னிலைய நின்று நழுவாத சாஸ்வதரே, புண்ணியங்களை நல்கும் தூய திருவடியோரே, நிகரில் புகழாய் உலக மூன்றுடையோரே, செவியில் புகுந்தவுடன் நலன்களை வாரி அளிக்கும் திருநாமங்களை உடையவரே, அருகுணத்தவரே, திரு அவதாரம் கொள்பவரே, பரிபூர்ணரே, சர்வேசா, ஏழை பங்காளா, துன்பத்தில் தவிக்கும் தங்களை சரணடைந்து எங்களை காத்து அருள வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணுறா. உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னுட்டு. அதனால் அப்புறமா ஸ்ரீ சுகர் சொல்கிறார், பரதகுல மன்னனே, இவ்வாறு அதித்தி தேதி துதித்து வேண்டினதும் அகில ஜீவராசிகளின் இதயத்திலும் வீற்றிருந்து அவற்றின் செயல்களை கண்காணித்து வரும் தாமரை கண்ணனாகிய பகவான் இவ்வாறு கூறலானார். பகவான் சொல்கிறார், அம்மா, தேவர்களின் அன்னையே, நீ வெகு காலமாக எதை விரும்பி வேண்டுகிறாயின்ட்டு நான் அறிவேன். உன்னுடைய மைந்தர்கள் தேவர்களது செல்வங்களையும் பதவிகளையும் அவர்களது பகைவர்களான அசுரர்கள் வரிவில் பறித்து கொண்டு விட்டனர் இல்லையா? மதம் கொண்ட வலிமை மிக்க அந்த அசுரர்கள் உன் மக்கள் போரில் வென்று மகத்தான வெற்றியையும் செல்வத்தையும் திரும்பி பெறணும். அவர்களுடன் நீ ஒரே இடத்தில் சேர்ந்து வாழ்ந்து பகவானை ஆராதிக்க வேண்டும். உன் மக்களான இந்திரன் முதலிய தேவர்கள் பகைவர்களை கொன்று அவர்களது மனைவிமார்கள் கண்ணீரும் கம்பலையுமாக நிற்பதை நீ காண விரும்புகிறார் இல்லையா? அசுரர்களது மனைவிமார்கள். அப்போது உன் மக்கள் செல்வச் செழிப்பும் வலிமையும் கொண்டு விளங்க வேண்டும். இழந்த புகழையும் செல்வத்தையும் திருப்ப பெற வேண்டும். முன்போலவே விண்ணுலகில் எல்லா உரிமைகளையும் பெற்று மகிழ்ச்சியோடு வரணும். அதனால் நீ என்ன பண்ணலாம், தாயே, இந்த அசுரத் தலைவர்களுக்கான வெற்றி கொள்ள இயலாது என்பது என் எண்ணம். ஏனெனில் காலமோ அந்தணர்களது ஆசையும் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அவர்களுக்கு காத்து நிற்கின்றன. ஆகவே இப்பொழுது அவர்களோடு போரிட்டால் வெற்றி பெற முடியாது, பலத்தால் வெற்றி கொள்ள முடியாது. ஆகவே வேண்டுதலால் காரியத்தை சாதித்து கொள்ளலாம். அம்மா அதித்தியே, நீ இந்த பயோவிரதத்தை செஞ்சதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி கொண்டேன். இது பற்றி நான் இன்னொரு உபாயத்தை சொல்கிறேன், யோசிச்சிருக்கேன். என்னை குறித்து நீ செய்த விரதம் ஒரு காலும் வீணாகக்கூடாது. நீ மேற்கொண்ட ஸ்ரத்தைக்கும் ஈடுபாட்டிற்கும் ஏற்ற பயன் நிச்சயம் கிடைக்கும். நீ உன் புதல்வர்களை காப்பாற்றவே முறை தவறாது பயோவிரதத்தால் என்னை பூஜித்து வந்தாய். ஆகவே நான் என்னோட ஒரு அம்சமாக கஷ்யபிரது வீரியத்தில் பரவி தங்களுக்கு மகனாக பிறந்து உங்கள் மக்களை காப்பேனாகன்னு கூறார். மங்களமானவளே, நீ தாயே, யார் கேட்டாலும் தாங்கள் என்னை தரிசனம் செய்தது பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா தெய்வ ரகசியத்தை பிற அறியாமல் எவ்வளவு மறைத்து வைக்கிறோமோ அவ்வளவு நிறைந்த பயனை அளிக்கும். ஸ்ரீ சுகர் சொல்கிறார். இவ்வாறு கூறிட்டு பகவான் அங்கேயே மறைஞ்சுடுறார்.
பெறற்கரிய பகவானே தன் வயிற்றில் பிறக்கப் போவதை அறிந்த அதித்தி தேவி தன் காரியம் பயனுற்றதாக மகிழ்ந்த கணவரான கஷ்யபருக்கு ரொம்ப சத்தையோடு சேவை செஞ்சார். ஆனால் கஷ்யபர் முக்காலமும் உணர்ந்தவர். அவர் ஞான திருஷ்டி பொய்த்ததல்ல. ஆகவே தன்னிடத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணது அம்சம் புகுந்துள்ளதை தன் சமாதி யோகத்தால் அறிந்து கொண்டார். மன்னனே, காற்று எங்கும் சமமாகத்தான் பரவி உள்ளது. ஆனால் காற்று காட்டிலுள்ள மரங்களை ஒன்றோடொன்று உராயச் செய்து காட்டுத்தீயை தோற்றுவிக்கிறதல்லவா? அதே போல கஷ்யப முனிவரும் ஒரு மனத்துடன் செய்யப்பட்ட தன் தவ வலிமையால் இந்நாள் வரை நழுவாமல் காத்து வைத்திருந்த தன் வீரியத்தை அதித்தி தேவியின் திருவயிற்றில் இட்டார். அப்போ ஸ்ரீமன் நாராயணனே அதித்தியின் திருவயிற்றில் வந்து வளர்வதறிந்த பிரம்மதேவர் பிறரறியாது ரகசியமாக உள்ள திருநாமங்களை கொண்டு அவர் துதிக்கிறார். பிரம்மதேவர் இப்போ பகவானை துதிக்கிறார். மொத்த புகழ்ச்சிக்கும் கொள்கலனான எம்பிரானே, எல்லையற்ற சக்தி படைத்தவரே, தங்களுக்கு வணக்கங்கள். அந்தணர்களிடம் அன்பு கொண்டவரே, தங்களுக்கு வணக்கம். திருவிளையாடல்கள் புரியவரே, உங்களுக்கு வணக்கம். அந்தர்யாமியாக விளங்கப்பெறும் எங்கும் நீக்கமர நிறைந்தும் உள்ள விஷ்ணுவான தங்களுக்கு என் வணக்கங்கள். முன்னாடி பிறவியில் இந்த அதித்தி தேவி பிரிட்சினிங்கிற பெயரோடு இருந்த சமயம் தாங்கள் பிரிட்சினி கற்பர் என்ற திருநாமத்துடன் அவளுடைய குழந்தையாக பிறந்தீர்கள். வேதங்களை தம்முள் கொண்டவரும் வேதங்களிலே கூறப்படுவரும் இந்த பிரபஞ்சத்தை படுத்தவரும் தாங்களை பன்முறை வணங்குகிறேன். இறைவா, இந்த பிரபஞ்சத்தில் முதலும் முடிவும் தாங்கள்தான். ஆகவே வேதங்கள் தங்களை எல்லையற்ற சக்தி படைத்த புருஷனாக வர்ணிக்கின்றன. எம்பெருமானே, ஆழமான நதியின் வெள்ளம் தன்னுள் விழுந்த துரும்பையும் தன்னோடு இழுத்து செல்வது போல் காலரூபியான தாங்கள் இந்த பிரபஞ்சத்தையே இழுத்து சென்று ஆட்டி படைக்கிறீர்கள். இறைவனே, சராச்சரங்களான இந்த ஜீவராசிகள், அவற்றை படைத்த பிரஜாபதிகள் ஆகிய அனைத்தையும் தோற்றுவித்து மூல காரணர் தாங்கள். நீரில் மூழ்கி தவிப்பவனுக்கு தோணி போல் விண்ணுலகிலிருந்து நழுவித் தழிக்கும் தேவர்களுக்கு தாங்கள் ஒருவரே சிறந்த அடைக்கலம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்காந்தத்தில் 17வது அத்தியாயம் முற்றிற்று.